அனைவருக்கும் வணக்கம். இன்றைய ஆரோக்கிய தலைப்புல நாம இத பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, வெண்டைக்காயில என்னென்ன மருத்துவ குணங்கள் இருக்கு அப்படின்றத பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி உங்கள்ல யாருக்கெல்லாம் வெண்டைக்காய் பிடிக்குமோ மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இது மாரி நெறைய பயனளிக்கக்கூடிய ஆரோக்கியம் சார்ந்த தகவல்கள தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. வெண்டைக்காய் சாப்பிட்டா மூளை வளரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் வெண்டைக்காய்க்கும் அறிவு வளர்ச்சிக்கும் நேரடியான தொடர்பு இருக்குதோ இல்லையோ, சர்க்கரை நோய், அமினோ, ஆஸ்துமா, கொலஸ்ட்ரால், மலச்சிக்கல் இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுக்கக்கூடிய வகையில் செயல்படக்கூடியது தான் வெண்டைக்காய். இந்த வெண்டைக்காய் பார்த்தீங்கன்னா புற்றுநோய், நீரிழிவு, வயிற்றுப்புண்ணு, பார்வை குறைபாடு அப்படின்னு எல்லா விதமான நோய்களையும் தீர்க்கக்கூடிய இந்த சர்வரோக நிவாரணி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி வெண்டைக்காயும் ஒன்று தாங்க. ஏன்னா வெண்டைக்காயில் நிறைய சத்துக்கள் இருக்குது. வெண்டைக்காயில் இருக்கக்கூடிய சத்துக்கள்னு பார்த்தீங்கன்னா புரதம், நார்ச்சத்து, கொழுப்பு, கால்சியம், இரும்புச்சத்து, மெக்னீஷியம், பாஸ்பரஸ், பொட்டாசியம், சோடியம், விட்டமின் சி, பி1, பி2, பி6, பி9 அப்படின்னு ஏராளமான சத்துக்கள் வெண்டைக்காயில் இருக்குங்க. ஸோ அதுவும் குறிப்பாக கர்ப்பிணி பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப அதிகமாக தேவைப்படக்கூடிய ஃபோலிக் அமிலம் வெண்டைக்காயில் நிறையவே இருக்குது. ஸோ இதனால் பார்த்திங்கன்னா ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணக்கூடியவங்க இந்த வெண்டைக்காயை நைட்டே தண்ணீரில் போட்டு ஊற வச்சு காலையில் எழுந்த உடனே குடிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி யாரும் ட்ரை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வெண்டைக்காயினுடைய சிறப்பே அதனுடைய கொழகொழப்பு தன்மை தாங்க. ஆனால் அந்த கொழகொழப்பு நிறைய பேருக்கு பிடிக்காது. அதனாலேயே வெண்டைக்காயை சாப்பிடவே மாட்டாங்க. உண்மையிலே சொல்லப்போனால் அந்த வெண்டைக்காயில் இருக்கக்கூடிய வளவளப்பில் தான் எல்லா விதமான நோய்களுக்கான மருந்துகளுமே இருக்குது அப்படின்னு சொல்லணும். இந்த வளவளப்பில் இருக்கக்கூடிய நார்ச்சத்து அல்சர் பாதித்தவங்களுக்கு சூப்பரான ஒரு மெடிசனுங்க. அது தவிர மலச்சிக்கல், வயிற்றுப்போக்கு இது மாதிரியான நோய்களால் பாதிக்கப்பட்டிருக்கீங்க, வயிற்று உபாதைகளால் நீங்கள் ரொம்ப அவதிப்பட்டுருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி வயிறு சம்மந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு சூப்பரான சொல்யூஷன் கொடுக்கக்கூடியது வெண்டைக்காய் தான். அப்படிப்பட்ட வெண்டைக்காயில் ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் அதிகமாகவே இருக்குது. ஸோ இந்த ஒரு வெண்டைக்காயை நீங்கள் ஹெல்த் டானிக் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு இதில் சத்துக்களானது இருக்குது. மேலும் இந்த வெண்டைக்காயில் கரையக்கூடிய நார்ச்சத்து அதிகமாக இருக்குது. இது என்ன பண்ணுன்னா கொலஸ்ட்ராலினுடைய அளவை கட்டுப்படுத்தி கொடுக்கும். இதன் மூலமாக இதய நோய்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குன்னே சொல்லலாம். இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் புற்றுநோய்களுக்கு காரணமான செல்களுடைய வளர்ச்சியை தடுக்கக்கூடியது. அதனால் கட்டாயமாக நீங்கள் வாரத்துக்கு ஒரு முறை இருமுறை தாராளமாக வெண்டைக்காயை சேர்த்துக்கோங்க. அதிலும் வெண்டைக்காயை விரும்பி சாப்பிடக்கூடியவங்க, வெண்டைக்காய் லவர்ஸ்லாம் யாரெல்லாம் இருக்கீங்களோ கண்டிப்பாக நீங்கள் சூப்பரான ஒரு வெஜிடபிள்ஸ் தான் சூஸ் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லணும். ஏன்னா வெண்டைக்காயில் எல்லா விதமான சத்துக்களும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் விட்டமின் சி அதிகமாகவே இருக்குது. ஆஸ்துமாவினுடைய தீவிரத்தை குறைக்கிறதுக்கு இந்த வெண்டைக்காய் தாங்க ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. ஏன்னா இதில் இருக்கக்கூடிய ஃபோலேட் எலும்புகளை எல்லாத்தையும் உறுதியாக்கி கொடுக்குது. அதனால் பார்த்திங்கன்னா எலும்பு சம்மந்தமான எந்த பிரச்சனைகளும் உருவாகிறது கிடையாது. ஏன்னா எலும்பெல்லாம் உறுதியாக்கி இந்த ஆஸ்டியோபொரோசிஸ் அப்படின்ற ஒரு பாதிப்பையை குறைச்சி கொடுக்குது. அது மட்டும் இல்லாமல் வெண்டைக்காயை நீங்கள் தொடர்ந்து சாப்பிடும் பொழுது, அதுவும் சர்க்கரை நோயாளிகள் தொடர்ந்து சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஏன்னா ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்பாட்டில் வைக்கிறதுக்கு வெண்டைக்காய் தான் ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்குது. அடிக்கடி நீங்கள் வெண்டைக்காய் சேர்த்துக்கலாம். அதாவது சுகர் பேஷண்ட்லாம் டெய்லியுமே கூட வெண்டைக்காயை பொரியலாவோ குழம்பாவோ நீங்கள் சாப்பிடுங்க. பச்சையாக சாப்பிட்றதுக்கு கூட இந்த வெண்டைக்காய் ஏற்ற காய் தான். அதனால் நீங்கள் தாராளமாக டெய்லியுமே ஒரு காய் எடுத்துக்கோங்க. வெண்டைக்காயை நீங்கள் சேர்த்துக்கிறதுனால உங்களுடைய உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியும் பார்த்திங்கன்னா அதிகரிக்க ஆரம்பிக்கும். ஸோ இதனால் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும் பொழுது அடிக்கடி சளி பிடிக்கிறது, இரும்பல் வர்றது, காய்ச்சல் வர்றது இது எல்லாமே தடுக்க முடியும். அதே மாதிரி யாரெல்லாம் வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் எல்லாருமே கரெக்டான ஒரு வெஜிடபிளை சூஸ் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு வெண்டைக்காய் ரொம்ப ரொம்ப ரைட் சாய்ஸாக இருக்கும். ஏன்னா இந்த வெண்டைக்காயில் பார்த்திங்கன்னா அதிகப்படியான நார்ச்சத்து இருக்குது, குறைந்த ஆற்றல் தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு 100 கிராம் வெண்டைக்காயை நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடியது வெறும் 35 கிலோ கலோரிகள் மட்டும்தாங்க. ஸோ அதனால் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களாம் கண்டிப்பாக நீங்கள் வெண்டைக்காய் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி கண் பார்வை திறனை மேம்படுத்துறதுக்கு வெண்டைக்காய் தாங்க ஒரு சூப்பரான ஃபுட்டு. வெண்டைக்காய் சாப்பிட்டா கண் பார்வை தெளிவடையும், நல்லா தெரியும் அப்படின்றது பலருக்கும் தெரியாத ஒரு விஷயந்தான். ஸோ தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா வெண்டைக்காயில் பார்த்தீங்கன்னா பீட்டா கரோட்டின் அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கேட்ராக்ட் அப்படின்ற சொல்லக்கூடிய கிளாக்கோமா பிரச்சனைகளை தவிர்க்கக்கூடியது அப்படின்னா அது வெண்டைக்காய் தாங்க. வெண்டைக்காயை பார்த்தீங்கன்னா நீங்கள் சாப்பிடும் பொழுது ரத்த விருத்திக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும். அதனால் கண்டிப்பாக வெண்டைக்காய் எடுத்துக்கோங்க. வெண்டைக்காய் ரத்த விருத்திக்கு உதவுறதோடு மட்டும் இல்லாமல் அந்த கொனோரியா அப்படின்னு சொல்லக்கூடிய முழங்கால் வளைவு பிரச்சனைகளுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப தீர்வு கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய தெரிஞ்சிக்காத விஷயங்களை தெரிஞ்சுக்கோங்க.
ஸோ வெண்டைக்காயில் இது மாதிரி பல நன்மைகளானது இருக்குது. ஸோ வெண்டைக்காயை அதே மாதிரி நீங்கள் கொதிக்க வச்சு தண்ணீரில் போட்டு எலுமிச்சை சாறு இதெல்லாம் சேர்த்து கூட வந்து தலைக்கு வந்து தேய்ச்சி குளிக்கலாம். இது என்ன பண்ணுன்னா தலைமுடியை வந்து பளபளப்பாக நல்ல ஷைனிங்காக ஆக்கி கொடுக்கும். நல்ல ஒரு வளர்ச்சியை வந்து கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி வெண்டைக்காயில் நிறைய சத்துக்களானது இருக்குங்க. வெண்டைக்காயை நீங்கள் ஊற வச்சு அதை தண்ணியாக நீங்கள் குடிக்கும்போது அது இன்னும் உங்களுக்கு நல்ல பெனிஃபிட்டை வந்து கொடுக்கும். ஸோ சமைத்து சாப்பிட்றது ஒரு வகை அப்படின்னா, இது மாதிரி சமைக்காமல் சாப்பிடக்கூடிய காய்கறிகளை நீங்கள் சாப்பிட்றது இன்னொரு வகை. ஸோ இது மாதிரி நீங்கள் சாப்பிட்றதுனாலையும் உங்களுக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கும். ஒரு ஆரோக்கியமான காய் அப்படின்னா அது வெண்டைக்காயை தான் சொல்லணும். ஸோ வெண்டைக்காய் வந்து பச்சையாக சாப்பிட யாருக்கெல்லாம் பிடிக்குமோ மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இந்த வெண்டைக்காயில் இருக்கக்கூடிய அந்த திரவ வடிவமானது நமக்கு நிறைய நன்மைகளை வந்து கொடுக்குது. ஸோ வெண்டைக்காயை நீங்கள் வேக வைத்து எடுத்துக்கிறது ஆரோக்கியமற்றது அப்படின்லாம் கிடையாது. இருந்தாலும் வெண்டைக்காயை நீங்கள் அப்படியே பச்சையாக சாப்பிட்றது இன்னும் ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த வெண்டைக்காயை தண்ணியில் ஊற வச்சுட்டு நீங்கள் சாப்பிட்றதுனால எலும்பு எல்லாமே வலுவடைய ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லாமல் எலும்புகளுடைய அடர்த்தியும் பார்த்திங்கன்னா அதிகரிக்க ஆரம்பிக்கும். ஸோ இந்த நீரை நீங்கள் தினமும் குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா சுவாச பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னா கூட அதுவுமே வந்து சரியாக போயிடுங்க. ஸோ வெண்டைக்காயில் நிறைய பெனிஃபிட் இருக்குது. ஸோ வெண்டைக்காய் நீரை ஒருத்தங்க வந்து தினமும் பருகிட்டு இருக்காங்க அப்படின்னா நிச்சயமாக அவங்க கொலஸ்ட்ராலோட அளவு வந்து கட்டுப்படுத்த முடியும். அதனால் அவங்களுக்கு இதய நோய் அப்படின்றது வரவே வராது. இந்த மாதிரி நிறைய நன்மைகளை வந்து இந்த வெண்டைக்காய் வந்து கொடுக்குதுன்னே சொல்லணும். வெண்டைக்காயில் இன்னுமே நிறைய ஏராளமான சத்துக்கள் இருக்குங்க. வெண்டைக்காயை நீங்கள் தொடர்ந்து சாப்பிடும் பொழுது மூளை வந்து சுறுசுறுப்பாக வந்து செயல்பட ஆரம்பிக்கும். மூளை சுறுசுறுப்பாக செயல்பட்டுச்சு அப்படின்னாலே நம்மளால் எல்லா செயல்களையும் சிறப்பாக வந்து செய்து முடிக்குங்க. அதனால தான் வெண்டைக்காய் சாப்பிட்டா நல்லா வந்து மூளை வளரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மூளையுடைய செயல்திறன் அதிகரிக்கிறதுக்கு உதவியாக இருக்கக்கூடியது வெண்டைக்காய். ஞாபக சக்தியை வந்து அதிகமாக்கி கொடுக்கும். வயசாக வயசாக ஞாபக மறதி ஏற்படுவது இயற்கை தான். ஆனால் மூளையில் இருக்கக்கூடிய செல்களுடைய வளர்ச்சியை வந்து தூண்டி கொடுக்கறதுக்கும் அதனுடைய செயல்பாடுகளை வந்து ரொம்ப ஆக்டிவாக வச்சுருக்கிறதுக்கும் கண்டிப்பாக வந்து வெண்டைக்காய் தான் உதவியாக இருக்கும். அதனால் வீக்லி ட்வைஸாவது நீங்கள் வந்து வெண்டைக்காய் எடுத்துக்கோங்க. ஸோ உங்களால் டெய்லியுமே சாப்பிட முடியும்னா கூட நீங்கள் சாப்பிட்லாம். ஞாபக சக்தியை வந்து அதிகமாக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம உடம்புல புற்றுநோய் செல்கள் எங்கேயாவது உருவாகுது, மீண்டும் மீண்டும் வந்து வளரக்கூடியது உருவாகுது அப்படின்னா அதை எல்லாத்தையுமே அதோடைய வளர்ச்சியை வந்து அப்படியே வந்து ஸ்டாப் பண்ணுறதுக்கு வெண்டைக்காய் தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் அதெல்லாம் தடுக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க, புற்றுநோயால் ஆல்ரெடி பாதிக்கப்பட்டிருக்கக்கூடியவங்க எல்லாருமே வந்து அடிக்கடி வந்து வெண்டைக்காய் சாப்பிடுங்க. ரொம்ப நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும். அதே மாதிரி நம்ம உடம்புல ஓடக்கூடிய ரத்தத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான நச்சுக்களும் சிறுநீர் வழியாக தான் நம்முடைய உடல்ல இருந்து வெளியேறும். அது ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா பல காரணங்களால் உடலுக்கு தேவையான சத்துக்களும் சிறுநீர் வழியாக வந்து வெளியேறிடும். இந்த மாதிரி சத்து குறைபாடு இருக்கக்கூடியவங்களாம் வெண்டைக்காயை நீங்கள் அடிக்கடி சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான நன்மைகளை வெண்டைக்காய் வந்து கொடுக்குதுங்க. இவ்வளோ நன்மைகளை கொடுக்கக்கூடிய வெண்டைக்காயை யாரெல்லாம் விரும்பி சாப்பிடுவீங்க அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பதிவை நீங்கள் பார்த்ததோட மட்டும் விட்டுறாமல் கண்டிப்பாக எல்லாரோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்கள் வீட்டு குட்டீஸ் யாரெல்லாம் வந்து வெண்டைக்காய் வந்து சாப்பிட மாட்டேன் அப்படின்னு அடம் பிடிக்கிறாங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த பதிவை வந்து காட்டுங்க. அவங்களும் வந்து விரும்பி சாப்பிட்றதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய ஆரோக்கியம் சார்ந்த தகவல்களை எல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க.